ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி December 1 மந்த்து நாளே ஏதோ ஒரு வீடியோ போட்டு நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக November 30 ஆரம்பித்த மழை மத்தியானம் போல் ஆரம்பிச்சுது. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிருக்கேன், இன்னும் வர முடியல, ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் மழைக்கு இதமாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு பிளாக் காஃபி போட்டுக்கிட்டேன். ரம்யாவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சீரக தண்ணி வச்சுத்தாங்க அப்படின்ட்டு, அதனால் அவளுக்கு அது வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்துட்டு சவு போட்டு 1 part சாம்பார் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நேற்று சிக்கன் தானே பண்ணியிருந்தோம், அதில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு மீதம் ஆகிட்டு, சரி அதை வந்து ராகி மாவில் போட்டு கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்தது. ஸோ காலையில் கூழ் சாப்பிட்டுட்டோம், மத்தியானத்துக்கு சாதம் வச்சுட்டு இந்த சாம்பார் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட அம்மா கொடுத்த மோர் வத்தல், அதுக்கப்புறம் அப்பளம் கொள்ளல் அப்பளம் அப்படின்ட்டு தேவையானது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் லன்ச் பேக் வந்து கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் தலையில் வேறு எண்ணெய் வச்சுருந்தேன்னா போய் குளிச்சுட்டு, எப்பயுமே இந்த மாதம் ஃபஸ்ட்டு அப்படின்னா நான் சாமி கும்பிடுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இல்லாட்டாலும் அந்த விளக்கேற்றி அந்தந்த பத்தி வாசனை சூட வாசனை ஒரு மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணுறப்பயே எனக்கு என்னமோ அந்த டேவே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குமா, அதனால் சாமிலாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் கொடையை எடுத்துகிட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம். சரியான மழை பெஞ்சிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. நானும் 2 வருஷமாக சேலத்தில் வந்து நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு மழையை நான் இப்போ வர பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் போகிறப்ப இந்த கிளைமேட்டெல்லாம் பார்த்தாலே தெரியும், 10 மணிக்கு இப்படி ஒரு குளிராக இருக்குமான்னு அப்படி இருந்தது பார்த்துக்கோங்க. அவ்வளோ குளிராக அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி 1/2 hour லேட்டாக போயாச்சு. சலூன் போயிட்டு ஹேரெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு போனதுமே யூனிஃபார்ம் தான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா வந்ததே லேட்டு, கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அப்படியே அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேரெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு க்ரூமிங் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரூமிங் பண்ண உட்காந்துட்டேன். நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன், வீட்டிலையே இந்த சன்ஸ்க்ரீனு சீரம்லாம் போட்டுட்டு போயிடும்னா அங்கே போயிட்டு லைட்டாக பட்டி டிங்கிரி லிப்ஸ்டிக்கும் இந்த ஐப்ரோஸ் மட்டும்தான் லைட்டாக ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா காலையிலேருந்து கிளைண்டே இல்லை. இன்றைக்கி டே ஃபுல்லாக இந்த ஃபோனோட மட்டும்தான் போச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் சம்பவமே இருந்துச்சு. க்ரூமிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு காஃபி தான் குடித்தேன். ஏன்னா அவ்வளோ குளிர், கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு. போயிட்டு வள்ளியம்மா சூடாக நல்லா டீ போட்டு வச்சுருந்தாங்களா, அந்த காஃபின்னு சொல்லிட்டோன்னா சாரி டீ தான் குடித்தேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கால் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஷூ நனைஞ்சிட்டு நடந்து வரும்போதே, அதுக்கப்புறம் ஷூவை கழட்டி வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு நல்லா ட்ரையரை வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு காலெல்லாம் ஃபஸ்ட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருக்குன்னா, நாங்கள் கொடைக்கானலில் காலேஜ் படிக்கச்சில்ல, கொடைக்கானல்லாம் இந்த டைமில் சொல்லவா வேணும், அந்த மாதிரி இருக்கும் கிளைமேட்டு. அதனால் குளிரில் நடுங்கிட்டு காலையும் கையவும் அந்த ஹீட்டரு, அப்புறம் அந்த எப்படியே கேம்ப் ஃபயரில் எங்கள் ஹாஸ்டல் இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு மாதிரி குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரமே போகல, சுத்தமாக கிளைண்ட்டில் மழை வருதுனால அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன், அதில் படுத்து உருளுவேன் இதில் படுத்து உருளுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உக்காலாம்ட்டு வெளியே வந்து உக்காந்தா இப்போ நான் வீடியோ எடுக்கச்சில ஒரு 2:30 தான் இருக்கும் டைமு. ஆனால் அந்த அளவுக்கு கூலிங்காக அவ்வளோ ஒரு என்னமோ வேறு ஊரில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சும் சாப்பிட்டோமா, ஒரு 6 மணி போல் எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் இருந்துச்சா, அதை எடுத்து உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட் வந்தாங்களா, அப்புறம் பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்புனா அப்பயும் மழை நிற்கலை, பெஞ்சிட்டே இருந்தது. அப்புறம் கொடையோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த ப்ரெட்டு பால்